வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். ஓகே, நீங்கள் யாருன்னு நான் சொல்ல வேணாம். ஸோ உங்கள் ஸ்டைல்லையே உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் ஸ்டைல்லே சொன்னால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மண்ணை சாதிக்கு, எப்படி இருக்கீங்க? போதுமா? ஓகே, அப்படியே டக்குன்னு ஒரு பாட்டு பாடுங்களேன். சொந்த ஊரை விட்டு வந்து புட்டேன் சென்னை நாட்டுக்கு, இந்த கொடுமையை சொல்ல ஆசைப்பட்டேன் பிகை நூட்ஸுக்கு. போதுமா? இல்லை, ஆனால் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்துருவீங்க. இல்லை 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 ப்ரிப்பேர்லாம் கிடையாது, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸ்பாட்லேயே. ஓகே, மண்ணை சாதிக் அவர் வந்து வீடியோ போடுவார், ஃபேஸ்புக்கில் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஃபேஸ்புக் லைவ்லலாம் ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். அதை தவிர என்ன பண்ணுறாரு குவைத்தில் கம்பெனியில் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபேஸ்புக்கு வலைதளம் தான் நம்மளுடைய உலகம். அது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஸோ அதான் எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு? முன்னாலேருந்தே இருக்கீங்களா ஃபேஸ்புக்கில்? இல்லை யதார்த்தமாக வந்தது, அது பதார்த்தமாக அப்படியே கொண்டு வந்துட்டாங்க நம்ம மக்கள், நம்ம ஆடியன்ஸ் ஃபேன்ஸ். என்ன ஒன்று வடிவேல் மாதிரி ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். வடிவேல் மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து காமெடியில் அப்புறம் காமெடியாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோவாக போயிடுவீங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, யார் கையில் என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. கண்டிப்பாக இப்போ சான்ஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக பார்ப்போம். டார்மிக்லி டார்லிங்லி அது நாங்களாக உருவாக்குறது. நாங்களா இல்லை, நீங்கள் மட்டும் அப்படி கூப்பிடுங்க செல்ல பேரா? இல்லை, இப்போ வந்துட்டு அவனுக்கு பேர் வந்து டார்லிங்லி. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசம். ட்விட்டர் இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய இது வந்துட்டு நாலேஜுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் வேணுக்குன்னே அப்படி பேசலை, உண்மையிலே நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து லைவில் மொக்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைவில் மொக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் வேர்டு வரும், என்னால் டக்குன்னு படிக்க முடியாது. படிக்கிறத அப்படியே அது என்ன வருதோ அப்படி சொல்லிடுவேன். அந்த ட்விட்டரு மாமிஸ்ங்கிறது வந்து மீமிஸ் தான், பட் மாமிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஊரில் நிறைய மாமி இருக்காங்க. பட் இல்லை, மாமி இருக்காங்க, நீங்கள் ஏன் அதை யூஸ் பண்ணுறீங்க? அது தமிழில் அப்படியே நான் மாற்றி பார்க்கும்போது மாமின்னு வந்துச்சு, அதனால அப்படியே வேறு என்னென்ன வார்த்தையை அப்படி மாற்றலான் இருக்கீங்க? இனிமேல் பார்க்க தானே போகிறீங்க, லைவில் வரப்போ என்னென்ன மாறுதோ அது அப்படியே கேட்ச் பிடிக்க வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது தான். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுவான், டப்புன்னு வர்ற வார்த்தையை அவங்க கேட்ச் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் முக்கியவாசி இந்த லயோலா காலேஜ் பிள்ளைகளும் இந்த லா காலேஜ் பசங்களும் ரொம்ப தொல்லை தாங்க முடியல. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, நிறையா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க நிறைய பேர். பட் எல்லார்ட்டையும் என்னால் பேச முடியல. மெசேஜ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 மெசேஜ் 3000 மெசேஜ் வந்தாச்சு, நான் என்ன பண்ணுறது? பேசாமல் ஒரு ஆஃபீஸ் மாதிரி தொடர்ந்து மண்ணை சாதிக்கு அக்கௌண்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கு வச்சிடலாமே. இல்லை, ரசிகர்களுக்கு ஏதாவது பண்ணலாம்ல நீங்கள்? அது ரசிகர்களுக்கு லைவில் மொக்க இருக்குது, பாட்டு இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. காருக்குள்ளேயே இருந்து பண்ணுறீங்கல்ல லைவ்லாம், ஏன் வெளியில் வந்து பண்ண மாட்டேறீங்க? பப்ளிசிட்டினால கொஞ்சம் இதனாலயா? இல்லை, காரில் வந்துட்டு நான் ஃபாரினில் தான் பண்ணியிருப்பேன், இங்கே பண்ணது கிடையாது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடி கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர் அங்கங்கே போகும்போது ஸ்டேட்டஸ் போடும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேன்ஸ் வந்துடுவாங்க. இந்த இன்னைக்கு சென்னை என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பர்த்டே வேற, என்னுடைய பர்த்டே இங்கே தான் செலிப்ரேஷன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி ரிட்டர்ன். அடுத்து வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த போறீங்கன்னு தான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, இன்னைக்கு மெரினாவில் கூட சுனாமி வந்தால் வரும். சரியா? நீங்கள் சென்னை வந்திருக்கீங்கல்ல? கண்டிப்பாக. மாமிஸ் குரூப் இருக்காங்க 2 பேர், இந்த சென்னைக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேர் ராகுல் அண்ட் யோகேஷ். இவங்க பண்ணுற வேலை அட்டுலையும் தாங்க முடியல. மேக்ஸிமம் இன்னைக்கு சேப்பாக்கம் மைதானம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு மீட்டிங் மாதிரியா? ஆமாம். சென்னையா மண்ணையா? கல்பனாக்கா, அவங்கள பற்றி சொல்லுங்கள். வேண்டாம். ஏன்? ஏற்கனவே கல்பனாவே என்னையும் சேர்த்து வச்சு நிறைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இதில் சேர்த்து வேறையா? இல்லை, சேர்த்து வச்சுனா எது மாதிரின்னு கேட்குறாங்க. நான் பாடுறது ஒரு டைப்பாக இருக்கும், நான் மியூசிக் போட்டு பாடுவேன், அது மியூசிக் போடாமல் பாடுறது. போட்டு பாடு எப்படி? அதாவது கரோக்கியில். கரோக்கி நான் கூட நீங்களே அது மாதிரி பண்ண அழகு மலராட அபிநயங்கள் கூட, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்கள மாதிரி ஒரு பாட்டு மட்டும் பாடி காட்டுங்களேன் அவங்க ஸ்டைலில். நெருப்புடா நெருங்குடா நெருங்குனா போஸ், அந்த வாய்ஸ்லாம் சிரிக்கிறதா. அது மட்டும் இல்லாமல் இப்போ சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதுவாக வருது, தானாக வருது. நானாக தேடி எதையுமே போகல, தானாக அவங்களா அப்ரோச் பண்ணுறாங்க, நிறையா வருது. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர்? தலை. என்றைக்குமே தலை தான். என்றைக்குமே தலை தான். அதான் நிறைய பேருக்கு வந்துட்டு த்ரெட்டன்லாம் கொடுக்குறீங்கல்ல, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பிச்சு போடுவேன் அந்த மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் எங்கே யார் எதுலேருந்து? இல்லை, யதார்த்தமாக வர்றதா. நான் சின்ன வயசுலேருந்து பிச்சு போடுவேன் தான் எல்லாருமே. அது வந்து பிச்சு போடுவேன் அப்படிங்கிறது வந்து எல்லார்ட்டையும் பேசி அப்படியே பழக்கமாயிடுச்சு. அது அப்படியே மீடியாலேயும் வந்துருச்சு. இப்போ அதை வச்சு இந்த இன்னொரு பையன், அவன் பேர் விஜய் அரவிந்தா, யூடியூப்பில் பார்த்தேன். நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரி பண்ணி ஆக்டிங் பண்ணி வாயை கொஞ்சம் நல்லா வாசப்படி சேனல்னு பேர் சொன்னீங்க. சேனல் என்னது? சமையல் சட்டையா? சமையல் இல்லை, ஏதோ பேருங்க, நல்ல பேர், சமையல் சட்டை தானே. மண்ணை சாதிக்கோட பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு?
மண்ணை சாதிக்கோட பயணம் வந்து 1988 ஸ்டார்ட் ஆனிச்சு. பிறந்த வருஷத்துக்கு கேட்கல. அதானே நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஓகே ஓகே. இந்த வீடியோலாம் போடுறீங்கல்ல, யார் ஐடியா? வீடியோஸ் வந்து யதார்த்தமா போட்டேன். அது வந்துட்டு நல்லா ரீச் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கும்போது பாட்டு அப்படிங்கிறது வந்து என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வந்து தோத்துட்டேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், அந்த பாட்டு வந்துட்டு ஒரு 2 பேருக்கு காம்படிஷன் நடந்துச்சு. அதில் நான் தோத்துட்டேன். அன்னைக்கு பிடிச்ச வெறி தான் இன்னைக்கு மண்ணை சாதிக்கு இந்த மாதிரி பாடி உங்களை கொண்டுகிட்டு இருக்கேன். மிமிக்ரி நிறையா பண்ணுவேன் நான், ஸ்டேஜில் நிறையா பண்ணுவேன். ஒரு 2 வாய்ஸ் எங்களுக்காக பண்ணி காட்டலாமே. என்ன வாய்ஸ்? வடிவுக்கு இவங்க காந்திமதி, இல்லை எடுபட்ட வகையில ஏன்டா எங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்கேயும் கழுவி ஊத்துறீங்க, பிச்சு விடுவேன் பிச்சு. ஓகேவா? அது படைச்சது வாரிய காரா அண்ணன் காலையில் மெட்ராஸில் வர வச்சுட்டோம், பெகை நோட்ஸில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நீ கேளுக்கப்ப நான் பதில் சொல்லணும். தட்டுன்னு தட்டிவிடுவோம் ஒன்னையும் சேப்பாக்கத்தில் வச்சு போதுமா? ஹைதராபாத் வேலை தெரியுமா? 600 வெள்ள விட்டு தட்டி தட்டி கேட்டா உண்மையோட சதுர எல்லாமே வெளில வந்துடும். ஏதோ உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது எல்லாரும் கூப்பிட்டுங்க, நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி மாமிஸ் பசங்க இங்கே சென்னை மாமிஸ், எல்லா மாமிஸ் பசங்களும் விடவே மாட்டாங்க. திபுன்னு வந்து குதிச்சாங்க, எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. குற்றாலம் அருவி மாதிரி எல்லாம் விட்டு போக மாட்டாங்க, பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பைலோல கண்டிப்பாக இந்த ஸ்டுடியோவில் சொல்கிறேன் 2 பைலோலையும் உதைக்கணும். இதில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் அங்கே என்ன கிரிக்கெட் தானே விளையாடுவாங்க. ஆமாம், என்னன்னு தெரியல. முத வந்திருக்கோம், இனிமேல் தான் உள்ள நுழைஞ்சு பார்க்கணும். ஸ்டேடியம் உள்ளே நீங்கள் டேட்டா போயிடலான் இருக்கீங்களா? கண்டிப்பாக. வீட்டில் எப்படி பார்க்குறாங்க இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறீங்க? இப்போ எல்லாருக்கும் தெரியுது உங்களை. கழுவி ஊத்துறதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதை மட்டும் காமிக்க மாட்டேன். காமிக்கிறது இல்லை, மிச்சபடி நல்ல வீடியோவெலாம் காமிப்பேன். அவங்க நெட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க காலத்தில் இப்போ வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்விட்டர்லாம். ஆமாம், அதனால் அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாது. நம்ம சொல்லி தான் தெரியும். அக்கம் பக்கத்தில் அந்த பசங்க சொல்லுவாங்க, ஏதோ சாதிக்கு பண்ணிட்டாப்புல, திட்டுறாங்க, கழுவி ஊத்துறாங்க, வாழ்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அதில் தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். டார்மிக் லே பற்றி சொல்லுங்கள். அவர் தான் இங்கே வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தாச்சு, ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தா பயங்கர ஒரு எலியும் புனியுமாக மாறி மாறி கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள்? எலியும் போனையும் இல்லை, பட் அந்த பையன் ரொம்ப டப்மாஸ் பண்ணிட்டு நம்மள்ட்ட விளாண்டுக்கிட்டே இருப்பான். அதனால தான் அவனுக்கு பிச்சு போடுவேன்ட்டு மெசேஜ் போட்டால் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவான். இன்றைக்கி சென்னைக்கு வந்துட்டு அவன் தான் பிக்கப் பண்ணது. அவனுடைய ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு சென்னை நமக்கு வந்து புதுசு, சரியா? அந்த ஒரு காரணத்தினால. அது இல்லாமல் 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. மற்றபடி வீடியோவில் நாங்கள் வந்து எதிரும் புதிரமாக இருந்தாலும் மனசுக்குள்ள நல்ல நண்பர்கள். கேட்கும் நினச்சேன். இந்த லேடி கெட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்கீங்க. லேடி நடிப்பு அப்படின்னா எல்லாத்துலேயுமே சாதிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ரெமோ, விக்ரம், அஜித், எல்லாருமே எல்லா நடிகரும் வந்து லேடிஸ் கெட்ட போட்டால் அதுக்குன்னு ஒரு வரவேற்பு. ரெமோ படம் வந்தப்போ எவ்வளோ பார்த்தீங்களா க்ரௌடை? அது ஏன்னா அது ஒரு நடிப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் வெளியில் லேடிஸ் கெட்ட போட்டு போனால் தான் அது வேற, பட் வீடியோவில் வந்தால் அது வேற. அது வீடியோக்கு வேற வாய், இது வேற வாய். இன்னொன்று, இப்போ சென்னை வந்து இறங்கிருக்கீங்க, வந்தோடனே நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி ஹே தட் காய் மண்ணை சாதிக் அப்படின்னு சொல்லி செல்ஃபிலாம் எடுத்துருப்பாங்களே. செல்ஃபி எடுக்கிறேன்னு கொண்டு போயிட்டு ஒருத்தையும் ஒரு செல்ஃபி எடுத்தா பரவாயில்ல, குல்பி எடுக்கிற மாதிரி வளைச்சு எடுக்கிறாங்க. சும்மா சொல்ல முடியலப்பா, என்னால் முடியலை, அவ்வளோதான். வேற என்ன ரொம்ப அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எதுவும் நம்ம கொடுக்காம போக முடியாது. அதனால செல்ஃபி எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு உட்காருது. இனிமேல் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்க வரவன்ட்டு 1000 ரூபா பணம் கேட்பேன். ஒரு செல்ஃபிக்கு 1000 ரூபா. கண்டிப்பாக. ஆமாம், இப்படியே கூட நல்லா இப்படி கூட ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கலாம்ல, பிரச்சனை இல்லாமல் போயிடும்ல. அது இல்லாமல் எல்லா ஊர்லேயும் மெசேஜ் வரும், நீங்கள் திருநெல்வேலிக்கு வாங்க, மதுரைக்கு வாங்க. நான் யதார்த்தமாக நான் எஃப்எம் போனதுக்கு அந்த ஊர் வழியாக போகும்போது அந்த ரசிகர்களை செஞ்சுட்டு போனது வந்தது. அதனால எல்லாருமே எல்லா ஊருக்கு வரணும்னு நான் என்ன பண்ணுவேன், அதனால எல்லாருமே வரணும்னு ஆசைப்பட்டா அமௌண்ட்டை கொடுத்து கார் அனுப்பிச்சு வச்சு எல்லாம் தக்க மரியாதையோட மட்டன் பிரியாணியோட என்னை வந்து சீரு சிறப்பு செம்மையுமா செஞ்சா ஓகே. நடுவில் அந்த ஒரு பீப் சாங்க்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கல்ல, ஏங்க கொத்து விடுறீங்க? இல்லை எஸ்டிஆர் அடிக்கிறதுக்கு இல்லை பீப் சாங் நான் அதை சொல்லி ஆகணும் மேக்ஸிமம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாங் வந்துச்சு, பட் நான் அப்போ வந்துட்டு நிறையா வீடியோஸ் பண்ணேன். அப்போ வந்துட்டு சீரியஸாக இருக்கும், கொஞ்சம் சீரியஸாக நாட்டு மேலே ஒரு அக்கறை அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு சாங்ஸ் ஒரு ஃப்ரெண்டு தான் அனுப்பினாப்புல, அதை அனுப்பிட்டு இதில் வந்து தப்பு இருக்குது, இதை வந்து கேளு அப்படின்னு நான் கேட்டேன், உடனே கேட்டேன். பட் அந்த பாட்டு வந்து அன்னைக்கு கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே தோணுச்சு, இது வந்துட்டு நான் செஞ்சது நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ மாதர் சங்கம் நான் சொல்லலாமா? சொல்லுங்கள். மாதர் சங்கம் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்துட்டு பீஃப் சாங்கை பற்றி பேசினாங்க. ஓகே, அதுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, அவர் தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணாரோ ஓகே, பட் நான் பண்ணது பேசினது தப்பு தான். இருந்தாலும் இதில் என்ன கோவம்னு பார்த்தீங்கன்னா, மாதர் சங்கம் வந்து இந்த விழுப்புரத்தில் பெண்கள் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஒரு மாதத்தில் நடந்தது, 3 பெண்கள் இறந்து போயினாங்க. அப்போ அந்த டயத்தில் வரல, இந்த சுவாதி விஷயத்துலேயும் வரல. இதை பார்க்கும்போது இந்த மாதர் சங்கத்து மேலே எனக்கு கொஞ்சம் கோவம். அதுக்காக நான் அதுக்கு வந்து நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதனால் சிம்பு விஷயத்தில் இந்த பீஃப் விஷயத்தில் வந்துட்டு நான் பேசுனது தப்பு. ஏன்னா இந்த மாதிரி மாதர் சங்கம் இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா
பெண்களுக்காக உரிமைக்காக போராடுறாங்க, வேர்டுக்காக பிரச்சனை வந்துச்சு. வேர்டுக்காக வரும்போது ஒரு மனித உயிருக்காக அவங்க வந்து போராடலை அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. பட் இருந்தாலும் சிம்புட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி கேட்டுக்கிறீங்க. ஓகே. இப்போ வந்து அரசியலுக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கா? இருக்கு கண்டிப்பாக இருக்கு. ரத்தத்திலே ஊர்னது. கண்டிப்பாக செய்யணும், அதாவது ஏதாவது செய்யணும் சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 4 பேர் நிறைய பேர் வந்து கூப்பிட்டாங்க கேன்வாஸ் பண்ணுறதுக்கும். இப்போ வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் அது இதுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு என்னை ஃப்ரீயாக நான் வந்துட்டு கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன். யூத்திங், அதாவது ஒரு விஷயம்லாம் யூத்தோட விஷயத்தெல்லாம். ஆமாம், எல்லாரும் ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ நான் அதில் போயிட்டேன்னா அப்புறம் அதுலேயே மைண்ட் போயிடும். அப்புறம் உங்களையெல்லாம் பார்க்க முடியாது. ஆமாம், அதனால கொஞ்ச நாள் உங்களுக்காக, அதுக்கப்புறம் நாட்டுக்காக, அதுக்கப்புறம் வீட்டுக்காக அப்படியே போயிட்டே இருக்கும். ஓ, நாட்டுக்கு அப்புறம் தான் வீடு, நாடு வீடு எல்லாம். நாடு வீடு, நாட்டுக்குள்ளே தானங்க வீடு இருக்கு. ஆமாம். இது இப்போ அப்போ போனீங்கன்னா எந்த கட்சிக்கு போவீங்க? கட்சி அப்படின்லாம் நான் இதில் எதையுமே சூஸ் பண்ணல. சுயேட்சை அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணல. பட் அந்த டயத்தில் வந்துட்டு எனக்கு இப்போ எது தோணுதோ அந்த கட்சியில் சேர்ந்து கண்டிப்பாக வந்து நிற்பேன். அது என்னுடைய, அப்படி நான் ஒரு எம்எல்ஏவோ ஆனேன்னா ஆகி மக்கள் ஏன் தொகுதிக்கு நான் கரெக்டாக பண்ணுவேன். இப்போ சிஎம் ஆனால் தமிழ்நாட்டுக்கே பண்ணலாம். பட் சிஎம்க்கு சான்ஸ் இருக்காது. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளை பயங்கரமாக கலாய்க்கிறாங்களே அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் லைட்டாக மனசு வருத்தம்? சாதிக்கு என்றைக்குமே வந்து வருத்தங்கிறது இருக்காது. அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கலாய்க்கிறவன் 1000 பேர் கலாய்ப்பான். அதுக்காக இப்போ என்னை கலாய்க்கிறதுனால எனக்கு ஏதாவது ஆக போதா? இல்லை அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்ம செய்கிற விஷயத்துக்கு தடங்கள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு டைரக்ஷன், இப்போ யார் டைரக்ஷனில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. சொன்ன கோவப்படக்கூடாது. சங்கர். ஓ, சங்கர் நடந்துரும் தான் பெருசாக குடிசைக்குள்ள நடந்துரும். ஏன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இவங்களோட மாதிரி இந்த ஸ்டைலில் வந்துட்டு இருக்கீங்க. நம்ம பவர் ஸ்டார் அண்ணா இருக்கட்டும், அவரு ஒரு நல்ல ஒரு லெஜெண்ட் தான் சொல்ல போனால். நிறைய பேர் ட்விட்டரில் திட்டிருக்காங்க. ட்விட்டரில் அதுலேயும் போட்டி வந்திருக்கு. நம்ம அந்த ஒமாகாசியா ஒரு இது ஐயா அப்படின்ட்டு நான் ஒரு ட்ரெண்டில் நான் பாடுறது என்னோட ட்ரெண்டில் அந்த மியூசிக் டைரக்டர் யாரு பேர் என்ன மறந்து போச்சு, ஹாரிஸ் ஜெயராஜ். அவர் தான். அவர் வந்துட்டு சூப்பர்ன்ட்டாரு. அப்போ எனக்கு தெரியும் அவரே கலாய்க்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பட்டது அது பாடுங்க, என்னது? அப்படிதான் நம்ம உங்க ட்ரெண்டு பண்ணதுக்கு அவர் சூப்பர். அவரு நிறைய பேர் வருவாங்க. நம்ம பிரதமர் மோடி கூட ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தாரு உங்களுக்கா? ஆமா, அது நீங்க பாக்கலையா? என்ன பண்ணாங்க அதுல? நான் என்ன கேட்டிருந்தேன்னா, பிளாக் மணியை வந்துட்டு எப்படியாவது அங்கேருந்து கொண்டு வந்துருங்க, நீங்க சொன்னீங்க இன்னும் நேரத்தில் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவர் அதுக்கு வந்துட்டு நீ முதல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வா, மேக்ஸிமம் நீ இந்தியாவுக்கு வந்தோன்னா உன்னை கிளாஸ்ல சேர்த்து விடுறனாரு. இன்ன வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை, எங்கேயும் சேர்த்து விடுற மாதிரி தெரியல. நடுவில் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ஒரு லேடி கிட்ட போட்டிருப்பீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டாப்லெஸ்ஸாக ஆடிருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ளவங்க நீங்கள், இது மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும்போது பெண்கள்லாம் பார்க்குறாங்க உங்கள் வீடியோ, ஒரு ஆபாசமாக உங்களுக்கு தோணாதா? இல்லை, இது வந்து நான் அப்பயே சொல்லிட்டேன்னா நடிப்பு, இது நடிப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் ஆபாசத்தை இதில் காமிக்கலை, என்னுடைய திறமையை காமிக்கிறேன். இப்போ ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேசுவேன், காமெடி பண்ணுவேன், டப்மாஸ் பண்ணுவேன், லைவில் மொக்கையில் கருத்துக்களை சொல்லுவேன். இது ஒரு டான்ஸ், அது ஒரு டான்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை மட்டும் பார்க்கக்கூடாது, நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் சரியா? இதே கெட்டப்பில் நான் ஆடி தொடர்ச்சியை இதே மாதிரி பண்ணி வேறு எதுவும் பண்ணாமல் இருந்தால் அது வேறு மாதிரி. ஆனால் இதில் நான் எல்லாமே கலவையாக பண்ணுறேன். என்னுடைய திறமைகள் எதில் இருக்கோ அதை காமிக்கிறேன். பெண்கள் மத்தியில் வந்துட்டு அதை வந்து நான் வந்து அவங்க வந்து சரி பண்ணுறாங்க. பட் இமேஜுக்கு எடுக்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா இதையே வந்துட்டு ஒரு மாதிரி வீடியோ எடுத்து அதை க்ரியேட் பண்ணி அது வேறு மாதிரி கொண்டு வருது. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணது ஒன்று வந்துச்சு, இடையில பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு திட்டமிட்டு ஒருத்தனுடைய வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதுக்காக நான் தோண்டு போகிறதும் இல்லை, என்னுடைய வீடியோஸுக்கு நான் பின்வாங்க போகிறதும் இல்லை. என்னுடைய இது வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்றைக்குமே கெத்தாக தான் இருப்பேன், தள்ள மாதிரி. எவனுக்காகவும் நான் வந்து அடியை பண்ண மாட்டேன். அங்கே ஒருத்தனுக்கு மட்டும்தான் அடிப்பேன். வளர்ச்சியை வந்து தடுக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு வருது, நிறைய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாலே பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு நடிகருக்கே அவங்க ஆப்போசிட் பார்ட்டி நிறைய பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். இது வந்து வலைதளத்தில் இருக்கிற போராட்டம். இதுலேயும் நீந்தி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பாக வந்துட்டேன், அதுவே போதுமே எனக்கு. இனிமேல் என் வளர்ச்சியை தடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ரோல் மாடல்னால் யார்? இப்போ வந்து இவர் தான் என் வாழ்க்கையில் வந்து ஒரு ரோல் மாடல். அப்துல் கலாம். எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆசை ராமேஸ்வரத்தில் போயிட்டு அவருடைய அடுத்த ஸ்தலத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு லைவ் பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கே சான்ஸ் கிடைக்கும், அதான் பண்ணிடலாமே. ஏன்னா அவர் என்ன மாதிரி, அதாவது அவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் நம்ம சொல்லக்கூடாது. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய படிச்சிருப்பீங்க அவருடைய விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பேப்பர் போட்டு அந்த மாதிரி. அது மாதிரி தான் நானும் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
பட் இந்த வலைதளம் தான் இன்னைக்கு என்ன தூக்கி வச்சிருக்கு. அது மாதிரி அவருடைய டேலண்ட்டுக்கு இன்னைக்கு இந்தியாவை எங்கேயோ கொண்டு போய் பெருமை சேர்த்தாரு. நான் அப்படி இல்லை, மன்னார்குடிக்காவது கொஞ்சம் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எந்த மாதிரி ரோல்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? எந்த மாதிரி ரோல் சினிமாவில் என்ன எந்த ரோல் கிடைச்சாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத விட நல்ல ரோலாக இருக்கணும், நல்ல டைரக்டராக இருக்கணும். அது செலெக்ஷன் பண்ணுறதுலாம் இருக்குது. கதை நல்லா இருக்கணும். எனக்கு என்ன ஹீரோலாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. இந்த பயலும் ஒத்துக்க மாட்டாங்க, கல்ல கொண்டு தான் அடிப்பாங்க. அதனால அமெரிக்க மாப்பிள்ளை இல்ல குவைத் மாப்பிள்ளை பண்ணலாம். சரி, குவைத் மாப்பிள்ளை, ஜப்பான் மாப்பிள்ளை, அண்டார்டிகா மாப்பிள்ளை அப்படி போட்டு அண்ணன் தம்பி உறவுகள், உற்றார் உறவினர்கள், காமெடி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அதுன்னா ஓகே, ரெடி, நான் ரெடி. அந்த ஒரு ரைம்ஸ் ஒன்று பாடுவீங்கல்ல, அந்த ஒரு 7 கட்டை 8 கட்டையில ஒரு ரைம்ஸ் பாடுவீங்க. 7 கட்டை இறங்கு கட்டை நடுக்கட்டையா, அது பாட்டுக்காக சொல்றது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாடணும்னு ஆசைப்பட்டுட்டு ஏதாவது சொதப்புவாங்க. அந்த கல்பனா, சரி சாரி, எதையோ கொண்டு வந்து இதை இழுக்கிற, சரியா? அதுக்குதான் அந்த சரணத்தை ஏற்றும் போதும் இவங்க சொல்லுவாங்க பல்லவி அனுபல்லவி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை. 7 கட்டை இறங்கு கட்டை நடுக்கட்டை, சரியா? 7 கட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சாங்கு, இறங்கு கட்டை ஸ்லோலியாக மெலடியாக போகிறது, நடுக்கட்டை ஒரு சாதாரணமாக இந்த இளையராஜா பாட்டு, இந்த மாதிரி மோகன், மைக்கு மோகன், அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். வேற ஒன்று அந்த பாட்டு பாடுங்களேன், அந்த ஏபி ரைம்ஸ். அந்த இது ரைம்ஸ் நிறையா பாடியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ABCDF இது அப்படியே விஜயகாந்தை கொண்டு வந்து யூடியூப்ல போட்டு கொண்டுட்டாங்க. MNOPQRSTU WXYZ ABCDF அந்த இடத்த விட்டுற. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து ஹன்சிகா அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா? டூயட் ஆடணும், அதுவும் ஏதோ ஒரு சிலைக்கு, இந்த சிலை குச்சி வச்சிருக்காவா? அதாங்க அமெரிக்காவில் பார்த்தது இல்லையா, ஒரு குச்சி வச்சாக்கா. அந்த ஜீன்ஸ் படத்துலலாம் பார்க்கல, ஆமா, அது 7 அதிசயமா 8 அதிசயம்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரு அதிசயம். அந்த சிலைக்கு கீழே ஹன்சிகாவோட ஒரு குத்துப்பாட்டு. அது ஹன்சிகா மோத்தாவானியும் மண்ணை சாதிக்கு இணைஞ்சி கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு இதுல வருவோம், நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர்கள் அப்படியே மாத்தி கொண்டு போயிடுவாங்க, நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷண்ணே, கை கொடுங்க. அதாவது உங்கள் கருத்துக்களை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஃப்ராங்காகவும் எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இனிமேலாவது கொஞ்சம் செலிபிரிட்டிடா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, சரியா? லெஜெண்ட். ஓகே, லெஜெண்ட். ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி.